வணக்கம் நம்ம நமஸ்கார், வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய நேயர் ஸ்ரீ அபிதா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம பல வருடங்களாக பிறந்து இவ்வளோ வருஷம் ஆகிப்போச்சுங்கன்னா பல வருடங்களாக நம்மளுடைய ஆழ்மனது அப்படிங்கிறதுல வந்து ஒரு கீழ்நிலை உணர்வுகளோ இல்லை எதிர்மறையான எண்ணங்கள் அப்படிங்கிறதான் வந்து பொதிஞ்சு கிடக்குது. ஸோ இப்போ வந்து எனக்கு என்னுடைய விழிப்புணர்வுன்னு சொல்லக்கூடிய அந்த கான்ஷியஸ் மைண்டுக்கு எனக்கு புரியுது. ஓகே, நான் திருந்தணும், மாறிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு புரியுது. ஸோ வாழ்க்கை வந்து துன்பமாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரியுது. இந்த கான்ஷியஸ் மைண்டு தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. அந்த கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த இமோஷன்ஸ் எல்லாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகுது? நம்மளுடைய ஆழ் மனசுன்னு சொல்லக்கூடிய சப்கான்ஷியஸில் தான் ஸ்டோர் ஆகுது. எனக்கு இதெல்லாமே இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் மாறணும் அப்படின்னு சொல்லி முற்படுறேன். என்னோடய கான்ஷியஸ் மைண்டு சொல்லிடுச்சு. ஆனால் என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே பழைய எண்ணங்கள்னு இருக்கே, அதெல்லாம் வந்து என்ன பண்ணும்? இவன் சொல்லிட்டாங்கிறதுக்காக இவன் கேட்டுருவானா? இது ஒத்துக்குமா? சரி, நான் மாறுறேன் அப்படின்னு இது ஒத்துக்குமா? இல்லாட்டி அதுக்கு எதிர்கொண்டு சண்டை போடுமா அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்குறாங்க. நம்மளுடைய நித்திலந்த மணி சேனலில் இதோட 2 வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படியே ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் வந்து இதற்குண்டான விளக்கம் 2வது காணொலியில் ரொம்ப தெளிவாக இருக்குது. என்ன மேட்ருங்கிறத சொல்லிடுறேன். இப்போ இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலைக்காரன். மனம்ங்கிறது ஒன்று தான், சரிங்களா? கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் அப்படிங்கிறது வந்து அதனுடைய செயல்பாடுக்கு ஏற்றார் போல் நம்மளுடைய புரிதலுக்கு நம்ம விளக்கிக்கிறமே தவிர 2 வெவ்வேறு மனம்ங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ நம்மளுடைய விண்டோஸ் பிசி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன், ஹார்ட் டிஸ்க் ஒன்று தான் உள்ளே இருக்கும். அந்த ஹார்ட் டிஸ்க்கை நம்மளுடைய தேவைக்காக நம்ம வந்து சிஇடிஎஃப்னு ஜெட்டு வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பிரிச்சுக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இது எல்லாமே ஒரே ஹார்ட் டிஸ்கில் தான் ஸ்டோர் ஆகிட்டு இருக்குங்கிறது நமக்கு நிறைய நேரத்தில் உணர்றதில்லை. மேக்கில் பார்த்தோம்னா புரிஞ்சுக்கலாம், ஒரே ஹார்ட் டிஸ்க் தான், நீ எதாக இருந்தாலும் அந்த பிரிக்கலாம் முடியாது. ஸோ இதுதான் மனசுக்கும், ஒரே மனசு தான். இப்போ எப்படி பிராணன்கிறது ஒன்று தான், ஆனால் அதனுடைய செயல்பாடை பொறுத்து அவானன், உதானன், வியானன், சமானன்லாம் சொல்கிறேன்ல, ஆனால் பிரான்ங்கிறது ஒன்று தான். அந்த வேலைக்கு ஏற்றார் போல் இதை ஒரு பேர் வச்சு நம்ம சொல்லிக்கிறோம், அவ்வளோதான். அதுபோல் மனம்ங்கிறது ஒன்று தான். இந்த விழிப்புணர்வில் இப்படி கண் கொண்டு பார்த்து இந்த உடல் ஐம்புலன்களினுடைய உணர்வுகளின்பால் தன்னுடைய செயலை செய்து கொண்டு இருக்கிறதுனால இதுக்கு பேர் கான்ஷியஸ் மைண்ட், விழிப்புணர்வுன்னு சொல்கிறோம். இதிலிருந்து செயல்படக்கூடிய அந்த உணர்வு ரீதியாக மட்டும் தவிர இந்த புலன் உணர்விற்கும் அப்பாற்பட்ட நிறைய அறிவு அப்படிங்கிறது நம்மளுக்கு சேரும். அதை வந்து இது எல்லாத்தையுமே நம்மளுடைய சப்கான்ஷியஸ்னு சொல்லக்கூடிய ஆழ்மனதுன்னு சொல்லக்கூடிய அது வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது 2 லேயர்லாம் கிடையாது. அது அதனுடைய வேலையை செய்யக்கூடிய வேலைக்கு ஏற்றார் போல் பேர் வச்சுக்கிறோம் நம்மளுடைய புரிதலுக்காக. சரி, இப்போ நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்டில் என்ன, இந்த சப்கான்ஷியஸுங்கிறது வேலைக்காரன் அப்படி வச்சுக்கோங்க. இந்த கான்ஷியஸுங்கிறது தான் முதலாளி. இந்த வேலைக்காரன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொன்னாலும் கேட்பான். அவன் மாற்று கேள்வியெல்லாம் கேட்க மாட்டான், சரிங்களா? நீ என்ன சொன்னாலும் கேட்பான். இந்த உலகத்தை அழிக்கிறேன்டா, சரிங்க முதலாளி அப்படின்றான். சரிங்க எசமா அப்படின்னு. உலகத்தை காப்பாற்றுறேன்டா, சரிங்க எசமா அப்படின்றான். எனக்கு இது முடியாதுடா, இது ஒரே கஷ்டம்டா, காமங்க எசமா ரொம்ப கஷ்டங்க அப்படின்றான். இல்லைடா, சண்டை போட்டு ஆடுதுண்ணா, ஆமாங்க எசமா சண்டை போட்டு இது பண்ணி தான் ஆகணும். நீ என்ன சொன்னாலும் அவன் சரின்னு சொல்லுவான், செஞ்சு கொடுப்பான். அதுதான், அது பயங்கரமான ஒரு வேலைக்காரங்க. உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட் விழிப்புணர்வு என்ன சொன்னாலும் அவன் கீழே வந்து சரிங்க எசமான்றான். இப்போ அவன் சரிங்க எசமாங்கிறதோடு நிற்க மாட்டான். என்ன பண்ணுவான்னா அதற்குண்டான சூழலை உண்டு பண்ணி தர்றதுங்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி அவன்ட்டு இருக்குது. இது பியூட்டியே அதுதான். உண்மையாலுமே முதலாளியை விட அவன் தான் பலசாலி. ஆனால் அவன் வேலைக்காரங்கிற ஒரு தன்மையை அவன் வாங்கிக்கிட்டதுனால அவன் சரிங்க எசமான்ட்டே இருப்பான். இப்போது நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்களோ, கீழ்நிலை உணர்வுன்னு சொல்லக்கூடிய போட்டி, பொறாமை, கோபம், தாபம் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கீழ்நிலை இதெல்லாம் சப்கான்ஷியஸில் போய் ஸ்டோர் ஆகிருக்கான்னு கேட்டால் கிடையாது. அவன் எதையுமே உள்ளே வாங்கிலாம் வச்சுக்க மாட்டான். அது எல்லாமே நம்மளுடைய விழிப்புணர்வுன்னு சொல்லக்கூடிய கான்ஷியஸ்னஸ் இந்த மூளைக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே. இப்போ மூளையோட என்ன வேலை? மூளைக்கு ஒரு வேலையும் கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டா கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டா உள்ளே கொண்டே வச்சுக்கோ. வண்டையா அந்த டேட்டா அன்றைக்கி கொடுத்தல, ஓகே இதை எடுத்துறேன் அப்படின்னு கொண்டு வந்து, அவ்வளோதான் மூளையினுடைய வேலை. மூளைக்கு இதை தவிர வேறு எந்த வேலையும் கிடையாது. அப்போ இந்த அனலைஸ் பண்ணுறதுக்கு பேர் நம்ம புத்தின்னு சொல்லுவோம், சரிங்களா? மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இதில் அந்த புத்திங்கிறத அனலைஸ் பண்ணுறது. இவன் பண்ணுற வேலை தான் எல்லாமே. அதுதான் நம்ம கான்ஷியஸ் மைண்டுங்கிறோம். எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இது அப்படி தானே இது காரணம் இப்படியோ அவனை பார்த்தாலே ஆஹா, அந்த பிள்ளையை பார்த்தா ஆஹா, இதெல்லாம் இவன் பண்ணுற வேலை தான். அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய எண்ணங்கள் அப்படிங்கிற அந்த கான்ஷியஸ் தான் யோசிச்சுக்கிட்டே இருக்குது. இங்கே யோசிக்கக்கூடியதற்கு உண்டான கமாண்டு உள்ளே கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்படியே கம்ப்ளீட்டாக உள்ளே கொடுத்துக்கிட்டே இருப்பான். இவனும் சரிங்க எசமான்ட்டே இருப்பான். இப்போ நீங்கள் யாராவது ஒருத்தனுடைய ஜாலியாக இருக்கியாடான்னு, நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும், முட்டை போடுற கோழிக்கு தான் என்னமோ தெரியுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கங்களேன்,
இது எது சொல்லுது? உங்களுடைய புத்தி சொல்லுது, கான்ஷியஸ் மைண்டு சொல்லுது. கீழே உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் வேலைக்காரன்னு சொல்லுவாங்க, ஆமாம் எசமா, நம்ம கஷ்டம் நமக்கு தான் எசமா தெரியும் அப்படின்னு சொல்லி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை பூரா அதுக்கேற்ற மாதிரியே வடிவமைச்சு தருவான். அப்போ வரவும் போகிறவங்களாம் அடிப்பான், டே எதுக்குடா எனக்கு இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவன் வேறு எதுக்குடா என்னை இது பண்ணுறீங்க, என்னை விட்டு எல்லாம் போங்க, என்னை நிம்மதியை விடுங்கடா, என்னை விட்டு போங்க, இப்படியே சொல்கிறேன். ஆமாம் ஏசமா, எல்லோரும் நம்மளை விட்டு போனால் சரியாயிரும். அதற்கு ஏற்றாறு போலவே சூழல் உண்டாகும். எல்லாரும் நம்மளை விட்டு விலகிற மாதிரி நம்மளுக்கு உண்டான சூழல் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நம்ம வந்து இந்த வெறிநாய் மாதிரி ஆயிரும் நம்ம. அது இல்லாமல் நமக்கு துன்பம் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது, இல்லைன்னு இல்லை. யாரோ ஒருத்தர் ஜாலியாகவே இருக்கேடா, ஆமாம் ஏன் ஜாலியாக இருந்தேன்னா சந்தோஷமான ஆளியா சொல்லுங்கள், ஏன் சொல்ல மாட்டீங்க? சிரிச்சுக்கிட்டே இருக்கேடா, நம்மளுக்கு என்னங்க சந்தோஷமான ஆள், சிறப்பாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன், சொல்லுங்களேன். இப்போ உங்களுடைய சப்கான்ஷியஸ் என்ன சொல்லுவோம்? ஆமாம் ஏசுமா சந்தோஷமாக இருக்கேங்க ஏசுமா அப்படின்ட்டு. உங்களுக்கு ஏற்கனவே இருந்த பிரச்சனை முதல் கொண்டு நம்ம சால்வ் பண்ணி தந்துடுவான். அந்த பிரச்சனை உங்களுக்கு மண்டசு உறுத்துதுன்னு வச்சுங்களேன், வேறு முதல்ல இது என்ன உறுத்துது, ஆனால் அவர் வந்து உறுத்துதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. கொஞ்சம் அந்த டென்ஷன் இருந்தாலுமே தன்னை மகிழ்ச்சியாக இருக்கேன்னு தான் சொல்கிறாரு. அப்போ மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்றாறு போல் அந்த சூழ்நிலை. இது எல்லாமே எனர்ஜி லெவலில் ஒர்க் பண்ணுதுங்க. சப்கான்ஷியஸ் உங்களுடைய சக்தி நிலையிலிருந்து ஒர்க் பண்ணுது, சட்டிலாக ஒர்க் பண்ணுது. அது ஒரு சட்டில் பாடியோட கனெக்ட் ஆகிருக்கிறது. இது எல்லாமே சக்தி ரூபமாக இந்த அண்டத்தில் கலந்துக்கிட்டே இருக்கும். கான்ஷியஸ் மைண்ட் அந்த வேலையை செய்யாது, சப்கான்ஷியஸ் செய்யும். அப்போ உங்களுடைய சூழல், ஆட்கள், உங்களுக்கு நிகராக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உங்கள்கிட்ட இருக்கும். அப்போ உங்களுடைய முழுமையாக உங்களுடைய புத்தி, உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் என்ன சொல்லணும்? நான் நல்லா தான் இருக்கேன், நான் வந்து எனக்கு எல்லா நிலைகளும் நல்லா தான் இருக்குது, நான் நல்லபடியாக தான் இருக்கேன், திடகாத்திரமாக இருக்கேன், ஸோ எனக்கு எந்த துன்பமும் இல்லாமல் நான் நல்லா இருக்கேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன், உறவுகளோட கூடி நல்லா இருக்கேன், இறை அருள் அதை விட்டுறாதீங்காது, எல்லாரும் அதை விட்டுறாங்க. இறை அருள் பூரணமாக கிடைக்க பெற்று நான் நல்லபடியான இதாக இருக்கேன், ஒழுக்க நெறியோடு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத தினசரி காலையும் நடுப்பொழுதும் மாலையும் 3 வேளையும் தவறாது சொல்லுங்கள். ஆழமாக ஆத்மார்த்தமாக சொல்லுங்கள். இந்த வேலைக்காரன் என்ன முதலாளி நமக்கு ஃபுல் பவர் கொடுக்குறாரு, சரிங்க ஏசமா இப்போ பாருங்கள் எவ்வளோ உங்களை வாழ்க்கையே மாற்றி காமிப்பான். நீங்கள் அவனை நிம்மதியாக வேலை செய்ய விட்டீங்கன்னா போதும். வேலை செஞ்சியா? தான் ஏசமா போயிட்டேன், 10 எட்டு போயிருப்பான். இவா சொல்லுங்கள் ஏசமா அது முடிச்சிட்டியா? அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். சரி போயிட்டு வா அப்படின்னு திருப்பி ஏன்னா இது எதுக்கு சொல்கிறேன், நான் நல்லா இருக்கேன்னு வேண்டிட்டு என்னங்க வேண்டிகிட்டே இருக்கிறேன், நல்லா இருக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுனேன், நல்லா இருக்கணும்னு வேண்டுனேன், சரி இங்கே நல்லாயிருச்சான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன், அப்புறம் எப்படி நல்லாகும்? அவனை வேலை செய்யக்கூடாப்பா. அவன் போயிருப்பான், 10 எட்டு போனான்னு மதித்து கூப்பிட்றது, இங்கே வாடா பண்ணிட்டியாடா, நான் அதுக்கு தான் ஏசமா போகிறேன், சரி போன்னு திருப்பி என்னடா இவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருக்கு, என்னடா அதுக்கு தான் ஏசமா. அவனை போக விட்டாத்தானே அவன் நல்ல வேலை. அவன் திருப்ப கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். அவன்கிட்ட ஒரு கட்டளையை சொன்னால் அவன் செய்வான்னு முதல்ல நாம் நம்பணும். நம்பிக்கையே இல்லாமல் 10 எட்டு போனோம்னா மறிச்சு கூப்பிட்டே இருந்தோம்னா அப்புறம் அவன் எப்படி வேலை செய்வான்? அப்போது இந்த புத்தி வந்து என்ன பண்ணணும், அவன் ஒரு வேலையை சொன்னால் ஒரு கமாண்டு கொடுத்து அந்த கமாண்டு கொடுத்து அது நடந்தே தீருங்கிற நம்பிக்கைக்கு வரணும். அவன் அதை பார்த்துக்குவான், அது நம்பிக்கையாக செஞ்சு கொடுப்பான். அது இல்லாமல் செஞ்சியா அப்படின்னா செஞ்சிட்றேங்க சும்மா அப்படின்ட்டே இருப்பான். அப்போ அந்த சந்தேகங்கிற புத்தி அவனை வேலை செய்யக்கூடாது. புரிஞ்சுக்குங்க, இது எல்லாமே சக்தி நிலைகளில் நின்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியதுங்க. நீங்கள் அப்படியே இலக்கு நாட்டமாக அதை நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா சக்திகளை வந்து நம்ம எப்படி கண்ணு கொண்டு பார்க்குறது, ஆனால் அனுபவித்து பார்க்க முடியும். அப்போ அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கணும். நீங்கள் நாட்டினுடைய சிஎம் பிஎம் வேணாலும் ஆகலாங்க, அதற்குன்னு உண்டான ஒரு கால சூழலை அவன் ஏற்படுத்தி கொடுக்கணும்ல. அப்போ அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும்ல. இல்லைன்னா போகிறவனை பிடிச்சி சும்மா கூப்பிட்டே இருந்தோம்னா அப்புறம் அவன் வேலையை செய்வானா? அவன் செய்வான், செய்யறதுக்கு நாம தான் விட மாட்டேங்கிறோம். அப்போ எதுவுமே சப்கான்ஷியஸில் ஸ்டோர் ஆகிறது இல்லை, எல்லாமே கான்ஷியஸில் தான் இருக்குது. இந்த குப்பையை அள்ளி வெளியே போட்டுட்டிங்கன்னா இது முதல்ல இதை க்ளீன் ஆகணும். இது புத்திங்கிறது சுத்தமாகணும். இந்த புத்தி சுத்தமாயிடுச்சுன்னா வேலைக்காரன் நிம்மதியாக அவனுடைய வேலையை செய்வான். இதுக்கு தான் தியானம் இரு, பக்தியோடு இரு, எந்த சாமி வேணாலும் கும்பிடுங்க. சாமியெல்லாம் பிறகு அது வந்து உருவமோ பேரோ நமக்கு நாம் உண்டு பண்ணி கொடுத்துக்கிட்டது தான். இறை அப்படிங்கிற ஒரு ஆற்றலிங் உண்டு. அப்போ சாமி நீங்கள் எந்த உருவத்தில் பார்த்து எப்படி கும்பிட்டீங்கன்னு, என்ன மந்திரம் சொல்லணும், எந்த நேரத்தில் கும்பிடணும், என்ன முத்திரை வைக்கணும், என்னமா இது பண்ணுப்பா, சாமியை கும்பிட்டேன்னா சரி. அந்த லெவலில் ஆகிப்போச்சு இன்றைக்கி. மனசார சாமி கும்பிட்டேன்னா சரி, உன்னை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ஒரு 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 ஃபேக்டர் அங்கே இருக்குது, அவ்வளோதானே. தயவு செஞ்சு அதை பண்ணு, அவ்வளோதான். இதுக்கு கேள்வி கேட்டே அழியாதீங்க. இந்த மூசா காலத்தில் இருந்த மக்கள் மாதிரி தான். ஸோ சாமி கும்பிடுங்க, இந்த தியானம் இருங்க, இது ரெண்டும் உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்தும். இந்த குப்பை எல்லாத்தையும் அது
வாரி வெளியே கொட்டுவதற்கு இது ரெண்டுமே வந்து நல்ல பெருமுதவியாக இருக்கும். அதுவும் பழைய கோயில்களுக்கெல்லாம் சென்று வருவது அடிக்கடி அப்படிங்கிறது சாலச் சிறந்தது. இப்போ இது செய்யும்போது இந்த குப்பை வெளியே போயிடுச்சு, நீங்கள் கிளியராக யோசிக்கிறீங்க, கமாண்டு கிளியராக போச்சு, வேலைக்காரன் தெளிவாக அந்த வேலையை செஞ்சு முடியும். அதுவும் அந்த கமாண்டு கிளியர் ஆக 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 உங்களுக்கு அந்த சந்தேகம் இல்லாத ஒரு சூழல் போகும்போது வேலை துரிதமாக நடக்க ஆரம்பிக்கும். அது நீங்கள் உணரும் பொழுது உங்களுக்கு தெரியும், உணர்ந்தால் தான் தெரியும். நான் சொல்லும் பொழுது அது எப்படின்னு கேட்பீங்க, அது நீங்கள் உணர்ந்தால் தான் தெரியும். முயற்சி செஞ்சு பாருங்கள். ஸோ அதனால் எதுவுமே மேஜிக் கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நடக்குது, அவ்வளோதான். சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு பேசாமல் இருங்க. யூ நாட் சப்போஸ் டு பி அப்செஸ்ட். அப்செஸ்ட்னா என்ன, அது பிடிச்சிக்கிட்டே சுற்றுறது, அப்படி இருக்கக்கூடாது, விட்றணும். ரைட்? ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி. பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நிறுத்துங்கள். நான் அவங்க இடத்துல இருந்த பாணி. நன்றி.